முதல்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரன் முதல்ல 10ஆம் இடத்துல, அப்புறம் அவர் 11 லாபத்து. ராசியாதிபதி லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது துளாராசிக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த லாபத்துக்கு வரும் பொழுது இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, லாபாதிபதி பாக்கியத்துல, பாக்கியாதிபதி பாக்கியத்துல. இது எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் மேல தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதனின் ஆற்றலையையும் சேர்த்து உள்வாங்கி ராகு 5ஆம் இடத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ குழந்தைகள், பூர்வீகம், இடம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம், மைண்ட், மதி, இது எல்லாமே பாசிட்டிவிட்டி 100% ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த நாட்கள்ல என்னன்னா, குறிப்பா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஏதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஆபீஸ்லயோ இல்ல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ வியாபாரத்திலோ ஒரு கஸ்டமரோ ஒரு உயர் அதிகாரியோ அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் டென்ஷன் செய்திருப்பார்கள். அந்த டென்ஷனை அடக்க முடியாமல் நம்மிடம் வந்து பர்ஸ்ட் ஆவார்கள், பிளாஸ்ட் ஆவார்கள். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து, எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் துளாராசி இந்த ஜூலை மாதத்திலும் தூள் கலப்பும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது என்ன விஷயம்ங்கிறது இந்த பதிவின் இறுதியில் சொல்கிறேன். முதல்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரன் முதல்ல 10ஆம் இடத்துல, அப்புறம் அவர் 11 லாபத்து. ராசியாதிபதி லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது துளாராசிக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த லாபத்துக்கு வரும் பொழுது இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, லாபாதிபதி பாக்கியத்துல, பாக்கியாதிபதி பாக்கியத்துல. இது எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி இது நாள் வரை நம்மை யாரெல்லாம் தூக்கி போட்டார்களோ அவர்களை எல்லாம் இப்பொழுது நம்மை தூக்கி உச்சத்தில் வைப்பதற்கு தயாராக இருப்பார். இது மெயினா பாக்கியம், தொழில், லாபம், நம்ம மைண்ட்ல ஏற்படக்கூடிய ஆற்றல், எனர்ஜி, பாசிட்டிவிட்டி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவா பிளஸையும் கொடுப்பாரு, மைனஸையும் கொடுப்பாரு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் புதனும் சமசப்தம கேந்திரத்தில் சுக்கிரனும். இப்போ ராகுவை சுக்கிரன் தூண்டி விடுவார், சுக்கிரனை ராகு தூண்டி விடுவார். தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதனின் ஆற்றலையையும் சேர்த்து உள்வாங்கி ராகு 5ஆம் இடத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ குழந்தைகள், பூர்வீகம், இடம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம், மைண்ட், மதி, இது எல்லாமே பாசிட்டிவிட்டி 100% ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்டலெக்சுவல், அட்ராக்டிவ், மேக்னெட்டிக், டைனமிக், ரொம்ப ட்ரெண்டிங்காக, ஹாட்ஸ்பாட்டாக, வைரலாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு குழந்தைங்களுக்கு வெளிநாட்டு பயணம், கல்வி, புத்திசாலித்தனம், பிரஸ்டீஜியஸ் காலேஜில் ஒரு அட்மிஷன், இதெல்லாமே கிடைக்கும். வயதை அனுசரித்து சுபகாரியங்கள் நடக்கும். ராகுவை சுக்கிரன் தூண்டும் பொழுது லவ் அஃபேர், இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைக்கு ஏற்பட்டாலும், அதாவது அந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்டாலும் நல்ல விஷயங்களாக, நல்ல வாய்ப்புகளாக, நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதெல்லாமே துளாராசிக்காரர்கள் அனுபவிப்பார். பாக்கியஸ்தானத்தில் புதன். இவர்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறார்களோ அதெல்லாமே டபுள் இம்பாக்ட். ஏன்னா புதன் கடகத்துக்கு வந்து துளாராசி சகோதரர்களுக்கு நான் கொடுத்த பாக்கியம் பத்தவில்லை அப்படின்னு சொல்லி
திரும்பவும் மிதுனத்துக்கு வந்து மிதுன ராசி மண்டலத்தில் புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற 2 உயர்நிலையை அடைந்து 100க்கு 200ஆக 200க்கு 400ஆக பாக்கியங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ இதுல பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது, வெளிநாட்டு பயணம், கோயில் பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள் செய்வது, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, பேரன் பேத்தி பெற்றுக்கொள்வது, இது எல்லாமே ஒரு பாக்கியம். இவர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 இடிப்பு கிரகம், அதுல ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு சில்வர். சொந்தமாக 2மே ஒளி கிரகம், சொந்தமா ஆபீஸ் வாங்குவது, சீரியல் லைட் போடுவது, பாக்கியங்கள் செய்வது, இனிப்புகள் கொடுப்பது, 4 பேரை வர வைப்பது, இதெல்லாமே இவர்களுக்கு நடக்கும். இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், யோகா, ஸ்பிரிச்சுவல் சென்டர், தியானம், டுட்டோரியல்ஸ், பேங்கிங், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். 10ஆம் இடத்தில் சூரியன், இதற்கு பெயர் திக்பலம். அப்போ என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நமக்கு அபிவிருத்தி. அது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸா இருக்கலாம், வேலை வாய்ப்பு ஆர்டர், டெண்டர்ஸ், பழைய பில் கிளியரன்ஸ், இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். 11ஆம் இடம் லாபத்தில் சுக்கிரன். பொதுவா ராசி அதிபதி லாபத்துக்கு போனாலே ரொம்பவும் கலகலப்பா, ரொம்பவும் ஒரு ஹாப்பியா ஸ்பெண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இப்போ அந்த ஹாப்பி எல்லாம் இருக்கும், ஸ்பெண்டிங் நேச்சர் கொஞ்சம் குறைவாகத்தான் செலவு செய்வார்கள். அது ஒரு பிளஸ் தான். கூடவே கேது இருக்கிறார். இந்த கேதுங்கிறவர் கத்திரிக்கோள், கொஞ்சம் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் செலவு செய்வார். ஆனா 11ஆம் வீட்டில் ராஜயோகம், பூரம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் புஷ்கர நவாம்சமும், உத்திரம் 1ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சமும், பூரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிரனுக்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையும் அடைகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நான் இதுல கன்ஃபார்மா ஜெயிப்பேன்னு பெட்டு கட்டிட்டு நம்ம போய் ஜெயிக்கிறதுக்கு பேர் வந்து ஜாக்பாட். ஸோ 200% 11ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய நினைத்த காரியங்களில் வெற்றி, திடீர் லாபம், இது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது தொழிலால், ஜீவனத்தால் அது பாக்கியமாக மாறும். அந்த 9, 10, 11, 10ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை, சிவராஜ யோகம் அப்படிங்கிறது உயர்நிலை, உயர் பதவி, உயர் அந்தஸ்து. இதுக்கு தேவையான ஆற்றலை, உழைப்பை, எனர்ஜியை கொடுப்பதற்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், அதுவும் குரு பார்வையில் இருப்பதனாலும், இவர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறுவதாலும், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறுவதனாலும், வெற்றி ஸ்தானாதிபதி சுகத்தையும் இவர்களுக்கு குடும்பத்தையும் பார்ப்பதனால் குடும்பத்தில் வெற்றி, வெற்றியால் சுகம், இது எல்லாமே வரிசையாக ஏற்படும். 95% இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அஷ்டமத்துல செவ்வாய். இப்ப 8ஆம் இடம்ங்கிறது பொதுவா செவ்வாய்க்கு ஒரு உகந்த வீடு கிடையாது. இந்த இடத்துல ராசிக்கு செவ்வாய் பகை கிரகம். அப்போ இங்க எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இது ஒரு உயர்நிலை ஜோதிடம் மாதிரி தெரியும், ஆனா இதெல்லாம் ஈஸியா பிடிச்சிடலாம். இப்போ துளாராசியில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ, இதனுடைய 16வது நட்சத்திரம் 16th ஸ்டார் வந்து உங்களுக்கு ரிஷப மண்டலத்துக்குள் வரும். அந்த நட்சத்திரத்தை செவ்வாய் கடக்கக்கூடிய நாட்கள்ல கவனமா இருக்கணும். அதாவது அந்த 16வது நட்சத்திரத்தை கடக்கும் வரை, அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜூலை மாதத்துல எப்போ செவ்வாயோடைய நட்சத்திரம், மிருகசீஷம் எப்போ வருது, அவிட்டம் எப்போ வருது, சித்திரை எப்போ வருது, இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கணிதம் பண்ணிடலாம். நம்ம நிகழ்ச்சியில எவ்வளவோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல என்னன்னா, குறிப்பா செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். ஏதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஆபீஸ்லயோ இல்ல அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ வியாபாரத்திலோ ஒரு கஸ்டமரோ ஒரு உயர் அதிகாரியோ அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் டென்ஷன் செய்திருப்பார்கள். அந்த டென்ஷனை அடக்க முடியாமல்
நம்மிடம் வந்து பர்ஸ்ட் ஆவார்கள், பிளாஸ்ட் ஆவார்கள். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியா இருந்துடணும். நம்மளும் திரும்ப ஏதாவது பர்ஸ்ட் ஆனால், பிளாஸ்ட் ஆனால் அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிவிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செவ்வாயை சாட்டன் பார்க்கிறது. கடன் கொடுக்கக்கூடிய நபர் உங்க ஹஸ்பண்ட்டையோ உங்க ஒய்ஃப்டையோ கடன் வாங்க தூண்டுவார். ஏன்னா சாட்டன் 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வரவு செலவு, இன்கம், இஎம்ஐ இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதை மீறிய ஒரு கமிட்மெண்ட்டை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்வாரு. உடனே நோ சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்படி நான் சொன்ன அந்த செவ்வாய் வந்து 16வது நட்சத்திரத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது அடுத்த புத்திசாலித்தனம். குழந்தைங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்பார்கள், நீங்கள் நாசுக்காக மறுத்திருப்பீர்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ப்ரெஷர் போடுவார்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், கேமராவா இருக்கலாம், காஸ்ட்லி மொபைலா இருக்கலாம், காரு பைக்காக இருக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து அப்போ அது தேவையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் வீடு இஎன்டி, இயர், நோஸ், த்ரோட். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் தொடக்கத்திலேயே அதனை கவனித்து அதற்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா மதி மயங்கும். திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆன நபர்களாக இருந்தாலும் சரி. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஒரு சேஃப் லெவலுக்கு வந்து விடுவோம். புதிதாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் நாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக விட்டு கொடுக்காமல் இருப்பது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். கொஞ்சம் வயதில் மூத்த நபர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு டீனேஜ் இல்ல ஒரு பிகினிங் ஏஜாக ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயதா இருந்தா கூட ஏதாவது ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வராத அளவுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் அவர்களை மானிட்டர் செய்தால் அதுவே போதுமானது. துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல. உங்களுடைய கணவனை ஒண்ணு கடன் கொடுக்கக்கூடிய நபரோ இல்ல குழந்தைகளோ தூண்டி விடுவார்கள். சில நேரத்துல உங்களுடைய மதர் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தூண்டி விடுவார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள், உணவு கட்டுப்பாடு, காரமான உணவு, உப்பு பதார்த்தங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இது சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். ஓவராலா பார்த்தோம்னா -10%, பிளஸ் இந்த பக்கம் 90% இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.